Hello and welcome. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது the world's first automatic dosa maker. ஒரு பெரிய தோசை பெரியர்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த தோசை மேக்கரை அன்பேக் பண்ணி உங்களுக்கு ரிவீல் பண்றதுல வாங்க பாப்போம். இந்த தோசை மேக்கர் ஒரு பெரிய இனோவேஷன். அதோட சேர்ந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஆட் ஆகும் போது தோசையோட வெரைட்டிஸ் இஸ் எண்ட்லெஸ். நாங்க தோசை மேக்கரை வச்சு சீஸ் தோசை, எக் தோசை, பொடி தோசை, நட்டலா தோசைன்னு தோசை மட்டும் இல்ல, மல்லி தோசை, சீரக தோசை, பருப்பு தோசை, பூண்டு தோசை, மிளகு தோசை, வெந்தய தோசை, இஞ்சி தோசை, சில்லி தோசை, கருவேப்பிலை தோசை, நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணோம். வெரைட்டி தோசை எல்லாமே சூப்பரா வந்திருந்தது. இந்த லைட் அண்ட் கம்பாக்ட் தோசை மேக்கர்ல நம்ம டீல் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் ரொம்ப கம்மி. முதல்ல பிளேட். இந்த பிளேட்ல அந்த ஷார்ப்பா இருக்கிற பகுதி மேல வரணும். நல்ல க்ரூவ் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த பிளேட் அப்படி வச்சு இன்சர்ட் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள போய் ஒரு கிளிக் சவுண்டோட லாக் ஆயிக்குது. ரெண்டாவது, இந்த தோசை விழுகிற ட்ரே. இத மேல மாட்டிய வச்சுக்கலாம். நம்ம குக் பண்ணும் போது தோசை விழுகிறதுக்கு கீழே அந்த மாதிரி வச்சிடணும். வச்சோம்னா தோசை குக் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அதுல போய் விழுகுது. அடுத்து, மாவு ஊத்துறதுக்கு ஒரு பேன் கொடுத்திருக்காங்க. இந்த பேன்லயே கிளீனா க்ரூவ் இருக்கு. அதுலயும் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இது அழகா மிஷின்ல கொடுத்திருக்கிற இன்சர்ட்டோட அலைன் பண்ணி அந்த இன்சர்ட்டை திருப்பி விட்டோம்னா இந்த பேன் போய் லாக் ஆயிக்குது. எவ்வளவு மாவு ஊத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த பேன்லயே ஒரு மேக்ஸ் இண்டிகேட்டர் லைன் கொடுத்திருக்காங்க. அது வரைக்கும் நம்ம மாவை ஃபில் அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவை ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் இதோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன, தோசை மேக்கர் ஆன் பண்ணி தோசை என்ஜாய் பண்ண வேண்டியதான். சைடுல பவர் பட்டனும் அடிஷனல் கண்ட்ரோல்ஸும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனை ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் சென்சிட்டிவ். லெஃப்ட் சைடுல குக்கிங் டைம், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தோசை குக் ஆகணும்ன்றத செட் பண்ணிக்கிறதுக்கு மொத்தம் 3 லெவல் கொடுத்திருக்காங்க. இதுல 60, 80 and 110 செகண்ட்ஸ் வரைக்கும் செட்டிங் இருக்கு. ரைட் சைடுல இருக்க செட்டிங் தோசையோட திக்னஸ் செட் பண்றதுக்கு. நம்ம தோசை எவ்வளவு தடியா வேணுமோ இல்ல எவ்வளவு மெல்லிசா வேணுமோ அதை இதுல செட் பண்ணிக்கலாம். என்னோட ஃபேவரட் அந்த தின் கிறிஸ்பி தோசை தான். அதனால நான் தின்னஸ்ட் பாசிபிள் செட்டிங்கை செட் பண்றேன். அடுத்து, நடுவுல இருக்க நாப். இதுல ஒரு ஈடு மாவுல 5 தோசை வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். எத்தனை தோசை வேணும்ன்றத அந்த நாப்ல ரொட்டேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து என்ன, வெரைட்டியா தோசை தான். கிச்சன் கேஜெட்ஸ்ல தோசை மேக்கர்ன்றது ஒரு தேவையான ஒரு இனோவேஷன். ஏன்னா இப்போ தோசை பிரியர்கள் வெறியர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடத்துல வீடுகள்ல உட்காந்து தோசை சுடும் போது எத்தனை தோசை சுட முடியும்? அதுவும் அந்த கல்லு ஹீட் ஆகி ஒரே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. கன்சிஸ்டன்டா நல்ல குவாலிட்டி தோசையை டெலிவர் பண்றதுக்கு. ஆனா இந்த மிஷின்ல இந்த ரோலர் அந்த ஹீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுது, அந்த டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா. அதனால எவ்ரி டைம் அந்த கன்சிஸ்டன்டான பெர்ஃபெக்டான கிறிஸ்பியான தோசை நமக்கு கிடைக்குது. இப்ப பாருங்க, அந்த மாவை அழகா அப்படியே தூக்கி ஊத்தி ரோலர்ல மாவை கொட்டி ரோலர் தோசையை இப்ப குக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம தோசையில என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ டாப்பிங் போட்டுக்கலாம். தோசை குக் ஆயிட்டு இருக்கும் போது மேல கொஞ்சோண்டு ஆயில் போடுறேன். சோ தட் அந்த தோசை இன்னுமே கிறிஸ்பியா இருக்கட்டும்னு. குக் ஆகி முடிஞ்ச உடனேவே தோசை கிளீனா வெளியே வந்துருது. நெய் தோசை, அந்த நெய் ஸ்மெல்லோட ஒரு கிறிஸ்பியான தோசை. நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி எல்லாம் அடுத்து எடுத்து விட வேண்டியதான். இது பொடி, இட்லி பொடி. இதை தோசை மேல போட்டோம்னா அப்படியே நல்ல ஒரு பொடி தோசை. பொடி தோசையா? முட்டையை அடிச்சு விட்டு முட்டை தோசை. என் பையன் ஒரு பெரிய நட்டல்லா பிரியர். ஸோ அதனால அவனுக்கு ஒரு நட்டல்லா தோசை ட்ரை பண்ணோம். அதுவும் நல்லா வந்திருந்தது.
தோசையில ஒரு ஸ்பெஷாலிட்டி, வெரைட்டி தோசை மட்டும் இல்ல, தோசைக்கு எவ்வளவு காம்பினேஷன் சைட் டிஷ் இருக்குன்றது. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்றது சட்னி, சிக்கன் குருமா, சாம்பார், வெங்காயம் தக்காளி தொக்கு, கீரை சாம்பார், இப்படி வெரைட்டியா சைட் டிஷ்ஷை வச்சு நம்ம தோசை இன்னைக்கு அப்படி என்ஜாய் பண்ண போறோம். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எந்த ஒரு கறி சைட் டிஷ்ஷா இருந்தாலும் தோசை இஸ் an excellent காம்பினேஷன். தமிழகத்தின் பெருமகாட்டும் அருமையான தோசை. ஈஸியா, கன்சிஸ்டன்டா, குவாலிட்டியா, கிறிஸ்பா தோசை சாப்பிடுறதுக்கு ஈவோ செஃப்போட தோசை மேக்கர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப்.